ஹாய்ங்க, சூப்பரான இந்த சிக்கன் மோமோஸ் வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஸோ வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஃபஸ்ட்டு வந்து மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு தக்காளி, 4 வரமிளகாய், 2 பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். அது வெந்து ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன், சப்பாத்தி மாவு மாதிரி. ஸோ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, சுகர் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மோமோஸ் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டஃபிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 300 கிராம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட ஒரு ஆனியன், அதுக்கப்புறம் 1/2 கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் இதுவே போதும் அப்படிங்கிறனால விட்டுட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டிங்கன்னா அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ளேவர். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாவு திரட்டிக்கலாம். நான் இந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து 2 பாதியாக பிரிச்சுட்டு ஒரு பாதியை வந்து ஃபுல்லாக திரட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது மாதிரி திரட்டிக்கலாம். இது வந்து ஒரே மாதிரி ஷேப்பாக வரும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி திரட்டிக்கிறேன். இல்லை நீங்கள் சப்பாத்திக்கு மாதிரி குட்டி குட்டி பீஸாக எடுத்து கூட திரட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியமாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரே அளவில் இருக்கும் எல்லா மோமோஸும். ஸோ அதுக்காக இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் திரட்டிக்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எல்லாமே திரட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா மாவுமே திரட்டி எடுத்துட்டேன். இப்போ அதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மோமோஸ் ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நிறையா ஷேப் இருக்குது. ஸோ நமக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு இது மாதிரி மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடை வந்து அப்படியே அது கூட ப்ரெஸ் பண்ணி விட்றேன். நமக்கு வந்து உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்றணும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஈஸி மெத்தட் எப்படின்னா, ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு இப்போ 2 சைடையும் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்றணும். இப்போ 2 எட்ஜையும் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் வெளியில் வரவே வராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக உள்ளதெல்லாம் வெந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மோமோஸ் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கோதுமை மாவு கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்குது. நம்ம வெறும் மைதா மாவு மட்டும் கலந்தோம்னா நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து சட்னி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக சூப்பராக வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் கிட்ஸுக்கு. ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.